இப்போ நீங்க உங்க ஆபீஸ் வேலைகள்லாம் முடிச்சிட்டு டிராஃபிக்ல மெதுவா வீட்டுக்கு டிரைவ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆமா. இல்லனா நாளைக்கு காலையில ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்னு உங்க மைண்ட் ரொம்ப பிஸியா ஓடிட்டு இருக்கும். எக்ஸாக்ட்லி. சோ கொஞ்சம் பிரேக் எடுங்க. ஆழமா ஒரு மூச்சு இழுத்து விடுங்க. ஒரு நிமிஷம் உங்களே கேட்டு பாருங்க, இந்த ஓட்டம் உண்மையிலே யாருக்காக? கரெக்டான கேள்வி. நம்ம எல்லாரும் ரொம்ப ஈஸியா, எந்த யோசனையும் இல்லாம என் குடும்பத்துக்காக தான், இல்ல அவங்க நல்லா இருக்கணும் தான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். கண்டிப்பா சொல்லிடுவோம். ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு. குடும்பத்துக்காக ஓடுறேன்னு சொல்லிட்டு கடைசியில அந்த குடும்பத்துக்கே நம்ம நேரத்தை கொடுக்காம போயிடுறோம். நிஜமா. அதுதான் ரொம்ப பெரிய ட்ராப். அதாவது குடும்பத்துக்காகவே ஒரு பெரிய 75 இன்ச் ஸ்மார்ட் டிவியை கடனுக்கு வாங்குவோம். ஆனா எல்லாரும் ஒன்னா உட்காந்து படம் பார்க்கறதுக்கு பதிலா எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையில மொபைல நோண்டிட்டு இருப்போம். அதுதான் அந்த டிவி பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கோம். இது ஏன் நடக்குது? நம்ம மூளை ஏன் இப்படி ஒரு லாஜிக் இல்லாத விஷயத்தை செய்யுது? இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆழமா அலச போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அது. ஆமா, இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற சோர்ஸ் தி வெல்த் ஆஃப் ஹோம் அண்ட் ஹார்ட், அதாவது இதயம் மற்றும் இல்லத்தின் செல்வம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான கட்டுரை. ரைட். குறிப்பா சொல்லணும்னா, காசு வந்ததும் வீடு தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு ஒற்றை கேள்வியை மையமா வச்சு மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல நம்ம எதை மிஸ் பண்றோம்னு இந்த சோர்ஸ் அலசுது. கரெக்ட். ஃபேமிலி முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அத பிராக்டிக்கலா ஃபாலோ பண்றது ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். எஸ், இதை சைக்காலஜிக்கலாவும் பிராக்டிக்கலாவும் இன்னைக்கு நம்ம டீகோட் பண்ண போறோம். சரி, இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இந்த சோர்ஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான வரியில இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, சொல்லுங்க. அதாவது, இவ்ளோதான் பணம் சம்பாதித்தாலும் வீட்ல தங்க மாட்டியா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுல வருது. வாவ், ரொம்ப ஸ்ட்ராங்கான கேள்வி. ஆமா, இது வெறும் ஒரு எமோஷனலான கேள்வி கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உளவியல் சிக்கல் இருக்கு. இப்போ பொதுவா நம்ம ஒரு வேலைய ஆரம்பிக்கும்போது நம்ம அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு ஆரம்பிப்போம். கரெக்ட், ஒரு செக்யூர்டான லைஃப் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான நோக்கத்தோடு தான் ஆரம்பிக்கிறோம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பணம் சம்பாதிக்கிற ப்ராசஸ் ஒரு லூப் மாதிரி மாறிடுது. ஒரு முடிவே இல்லாத லூப். எக்ஸாக்ட்லி. நம்ம மூளை அந்த பணம் சம்பாதிக்கிற விஷயத்த ஒரு சர்வைவல் மெக்கானிசமா மட்டும் பார்க்காம ஒரு அடிக்ஷனா மாத்திக்குது. அந்த லூப் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படுது. இது நான் ஒரு மல்டிபிளேயர் வீடியோ கேம் கூட ஒப்பிட விரும்புறேன். ஓ, வீடியோ கேம் கூடவா? எப்படி? ஆமா, இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு கேம் விளையாட ஆரம்பிக்கிறீங்க. அந்த கேம்ல நிறைய காயின்ஸ் கலெக்ட் பண்ணணும். ஆரம்பத்துல எல்லாரும் சேர்ந்து ஜாலியா விளையாடணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். சரி. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த காயின்ஸை கலெக்ட் பண்றதுல நீங்க எவ்வளவு தீவிரமா இறங்கிடுறீங்கன்னா, யார் கூட கேம் விளையாட வந்தோம் அப்படிங்கறதையே மறந்துடுவீங்க. அடா ஆமா, ஸ்கோரை ஏத்துறதுல மட்டுமே குறியா இருப்போம். கரெக்ட். நிஜ வாழ்க்கையிலயும் இதுதான் நடக்குது. நிறைய சம்பாதிக்கிறோம், அக்கவுண்ட்ல பேலன்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த பணத்தை யாருக்காக சம்பாதிக்கிறோமோ அவங்க கூட செலவிட நேரம் இருப்பதில்லையே. இந்த முரண்பாடு ஏன் வருது? ஏன்னா நம்ம மனிதர்களோட மூளை டோபமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை பேஸ் பண்ணி தான் இயங்குது. ஓகே, டோபமைன், அந்த ரிவார்ட் கெமிக்கல். டோபமைன் கிடையாது, அது ஆக்சிடோசின். ஓ, அந்த லவ் ஹார்மோன். எஸ், அது ஒரு பொறுமையான, ஆழமான, அமைதியான உணர்வு. மாடர்ன் உலகத்துல நம்ம மூளை இந்த இன்ஸ்டன்ட் டோபமைனுக்கு ரொம்பவே பழக்கிடுச்சு. அதனாலதான் பணம் சம்பாதிக்கிறது ஒரு ஹெடானிக் ட்ரெட்மில் மாதிரி மாறிடுது. ஒரு நிமிஷம், ஹெடானிக் ட்ரெட்மில்? அதாவது நாம எவ்வளவு வேகமா ஓடினாலும் வியர்வை சிந்தினாலும் ஒரே இடத்துல தான் இருக்கோம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தானே? ஆமாம், அதேதான். நீங்க ஓட ஓட உங்களோட எதிர்பார்ப்புகளும் சேர்ந்து கூடிக்கிட்டே போகும். இன்னைக்கு ஒரு 2 வீலர் வாங்கினா போதும்னு நினைப்பீங்க, நாளைக்கு ஒரு சின்ன கார், அதுக்கப்புறம் ஒரு லக்ஸரி கார்னு அந்த இலக்கு மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்ட். சைக்காலஜில இத அரைவல் ஃபேலசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது, இந்த ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சா போதும் நான் செட்டில் ஆயிடுவேன், அதுக்கப்புறம் ஃபேமிலி கூட நிம்மதியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம மைண்ட் நம்மள நம்ப வைக்கும். ஆனா பிராக்டிகலா அப்படி நடக்கிறதே இல்லையே. நிஜமா, அந்த ப்ரொமோஷன் கிடைச்ச அடுத்த செகண்ட் மைண்ட் அடுத்த இலக்க ஃபிக்ஸ் பண்ணிடும். இத பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில பார்த்தா, நம்ம முன்னோர்கள் குளிர்காலத்துல சாப்பாடு கிடைக்காதுன்னு ரிசோர்சஸ் சேர்த்து வைப்பாங்க. ஆமா, அது அவங்க சர்வைவலுக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் கேபிட்டலிசம்ல அந்த குளிர்காலம் அப்படிங்கிற ஒண்ணு வரவே வராது. அதனால நம்ம சேர்த்து வைக்கிறத நிறுத்தவே மாட்டோம். இது ரொம்ப உண்மையான விஷயம். சோ இந்த சோர்ஸ்ல காசு சம்பாதிக்கிறதுக்காக குடும்பத்தையே தொலைச்சிட்டோம்னா அந்த பணத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் இதுதான். அரைவல் ஃபேலசி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. ஆனா எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது.
இப்போ சோர்ஸ்ல அடுத்ததா ஒரு வரி இருக்கு. என்ன வரி? வீடு என்பது சுவர்கள் இல்ல, நம்மை காத்திருக்கிற மனசுகள் அப்படின்னு. ரொம்ப அழகான வரி. ஆமா, இது கேட்கறதுக்கு ரொம்ப கவித்துவமா இருக்கலாம். ஆனா கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. மழை, வெயில்னு எந்த இயற்கை பேரிடர் வந்தாலும் நம்ம குடும்பம் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தானே நாம இரவு பகலா உழைக்கிறோம். கண்டிப்பா. அந்த உழைப்ப வச்சு செங்கற்களால ஒரு பிரம்மாண்டமான வீட்டை கட்டுறோம். அந்த செக்யூரிட்டிய குடுக்கறது உழைக்கிறவங்களோட ஒரு அடிப்படை கடமை இல்லையா? அந்த சுவர்களை எழுப்புறதும் ஒரு வகையில அன்போட வெளிப்பாடு தானே. இது எப்படி வெறும் சுவர்கள் அப்படின்னு அவ்வளோ ஈஸியா ஒதுக்கிட முடியும்? இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட். நீங்க சொல்ற மாதிரி அந்த சுவர்களை எழுப்புறது அன்போட வெளிப்பாடு தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்போ சோர்ஸ் ஏன் அப்படி சொல்லுது? ஏன்னா குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கிற ஒரு உள்ளுணர்வு. ஆனா சைக்காலஜில இத கோல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா? அதாவது இலக்க விட்டுட்டு அதற்கான வழிய மட்டுமே கெட்டியா புடிச்சிக்கிறது. இப்போ உங்க உண்மையான இலக்கு என்ன? என் குடும்பத்தை நான் நேசிக்கிறேன், அவங்கள சந்தோஷமா வெச்சுக்கணும். கரெக்ட். அதற்கான வழிமுறை என்ன? அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான வீட்டை கட்டி தரணும். ஆரம்பத்துல அந்த அன்பால தான் நீங்க வேலைய தொடங்குறீங்க. ஆமா. ஆனா கொஞ்ச நாள்ல உங்க மூளை அந்த வீட்டை கட்டுறது, அதுல விலை உயர்ந்த மார்பிள் போடுறது, இன்டீரியர் டிசைன் பண்றது அப்படிங்கிற அந்த மெக்கானிசத்தையும் ஒரு முழு இலக்கா மாத்திக்கும். உண்மையான அன்பை மறந்துடும். வாவ்! கோல் டிஸ்பிளேஸ்மெண்ட். நிஜமாவே இது நம்ம லைஃப்ல நிறைய இடங்கள்ல நடக்குது. ஒரு நிமிஷம், நான் இதை யோசிச்சு பார்க்கறேன். சொல்லுங்க. நாம குழந்தைக்காக ஒரு பெரிய வீடு கட்டுவோம். அந்த குழந்தை அங்க சந்தோஷமா விளையாடணும்னு தான் கட்டுவோம். ஆனா ஒரு நாள் அந்த குழந்தை அந்த விலை உயர்ந்த மார்பிள் தரையில ஏதாவது கிறுக்கிட்டா நாம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா கோவப்படுவோம். ஆமா, அந்த குழந்தைய பயங்கரமா திட்டுவோம். யாருக்காக அந்த வீட்டை கட்டினோமோ அவங்களையே அந்த வீட்டை காரணம் காட்டி அழ வைப்போம். வீட்டை விட அந்த சுவர்களோட அழகு நமக்கு முக்கியமா மாறிடுது. எக்ஸாக்ட்லி. அந்த இடத்துல தான் நீங்க ஹவுஸ் அப்படிங்கிறதுக்கும் ஹோம் அப்படிங்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். சோர்ஸ் அதனால தான் வீடு என்பது சுவர்கள் இல்ல அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லுது. ஆமா, ஹவுஸ் வேற, ஹோம் வேற. கரெக்ட். ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சர். அதுக்கு சதுர அடி இருக்கு, மதிப்பு இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு. ஆனா ஹோம் அப்படிங்கிறது எமோஷனல் செக்யூரிட்டி. எமோஷனல் செக்யூரிட்டி, கரெக்ட். மனிதர்களுக்கு அடிப்படை தேவைதான் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு பிசிக்கல் செக்யூரிட்டியை விட எமோஷனல் செக்யூரிட்டி தான் அதிகமா தேவைப்படும். நீங்க ஒரு பெரிய அரண்மனையை கட்டி கொடுத்துட்டு அங்கே அவங்க கூட உட்கார்ந்து பேச ஆள் இல்லனா அந்த அரண்மனையே ஒரு ஜெயில் மாதிரி தான் ஃபீல் ஆகும். கண்டிப்பா. நம்ம நிறைய பேர் நம்ம அன்பை பொருட்கள் மூலமா வெளிப்படுத்த ட்ரை பண்றோம். ஆனா குடும்பத்துக்கு தேவையானது இன்டான்ஜிபிள் பிணைப்பு, அதாவது கண்ணுக்கு தெரியாத அந்த பாசம். இதை கேட்கும்போது நாம எவ்வளவு தூரம் நம்ம முன்னுரிமைகளை, அதாவது ப்ரையாரிட்டிஸை தப்பா செட் பண்ணி வச்சிருக்கோம்னு தோணுது. ஒரு வழியா பாதுகாப்பான சுவர்களை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் நாம நிம்மதியா இருக்கிறது இல்ல. ஆமா, மறுபடியும் அடுத்த ப்ராஜெக்ட், அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்னு ஓடிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி. இந்த சோர்ஸோட கடைசி பகுதி இதுக்கான ஒரு அழகான ஆனா கொஞ்சம் கடினமான பதில சொல்லுது. பணம் முக்கியம்தான், ஆனா நம்மள நேசிக்கிறவர்களோட நேரம் அதை விட முக்கியம். ரொம்ப ஆழமான வரி அது. ஆமா, இது சாதாரணமா கேட்கறதுக்கு ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் மாதிரி இருக்கலாம். ஆனா இத பொருளாதார ரீதியாவும் உளவியல் ரீதியாவும் அணுகுனா இதுல ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்குன்னு தோணுது. கண்டிப்பா இருக்கு. பொருளாதாரத்துல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. ஓ, கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு விஷயத்துக்காக இன்னொரு விஷயத்தை விடுறது. அதேதான். ஒரு விஷயத்த நீங்க செய்றீங்கன்னா அதே நேரத்துல வேற ஒரு விஷயத்த செய்ய முடியாம போகுது இல்லையா? அதுதான் அந்த செயலுக்கான விலை. நீங்க ஓவர் டைம் பார்த்து $100 சம்பாதிக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் உங்க குழந்தையோட நீங்க செலவிட வேண்டிய ஒரு மணி நேரத்தை திருடுது. வாவ், ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றீங்க. இதுதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். மாடர்ன் லைஃப்ல நம்ம டைம் ஃபேமின், அதாவது நேர பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கோம். எனக்கு டைமே இல்ல, நான் ரொம்ப பிஸி அப்படிங்கறத ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பலா நம்ம மாத்தி வச்சிருக்கோம். அது உண்மைதான். இப்போனா நான் வீக்கெண்ட்ல கூட வேலை செய்றேன் அப்படின்னு சொல்றது ஒரு பெருமையான விஷயமா மாறிடுச்சு. ஆனா ஏன் நம்ம மூளை நேரத்தை விட பணத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது? அது ஒரு நல்ல கேள்வி. ரெண்டுமே மதிப்புள்ள விஷயங்கள் தான். ஆனாலும் பணத்தை இழந்தா பதற நாம நேரத்தை இழக்கும்போது ஏன் பெருசா ரியாக்ட் பண்றதில்ல? ஏன்னா பணத்துக்கு ஒரு நம்பர் இருக்கு. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல 1 லட்சம் ரூபாய் இருந்தா அது 1 லட்சம் தானே உங்களுக்கு கண்முன்னாடியே தெரியும். ஆமா, ஓபன் பண்ணாலே பாத்திரலாம். அதுல 10,000 குறைஞ்சா உடனே ஒரு மெசேஜ் வரும், பேலன்ஸ் 90,000ன்னு. ஆனா நேரத்துக்கு அந்த மாதிரி எந்த டேஷ்போர்டும் கிடையாது. கரெக்ட். உங்க குழந்தை காலேஜ் போறதுக்கு முன்னாடி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு இன்னும் 45 வீக்கெண்ட்ஸ் தான் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு எந்த ஆப்பும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அனுப்புறது இல்லையே. ஐயோ, அப்படி ஒரு நோட்டிபிகேஷன் வந்தா நிஜமாவே நாம பதறிடுவோம். ஆமா, அந்த கவுண்டவுன் நம்ம கண்ணுக்கு எரியாததால தான் நேரம் நமக்கு எக்கச்சக்கமா இருக்கு அப்படிங்கிற ஒரு மாயையிலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோர்ஸ்ல நீங்க கவனிச்சீங்கன்னா
பணம் முக்கியம்தான் அப்படின்னு அது ரொம்ப தெளிவா ஒத்துக்குது. எஸ், அது ரொம்ப முக்கியம். இது ஒண்ணும் பணமே வேணாம், எல்லாரும் காட்டுக்கு போய் தியானம் பண்ணுங்கன்னு சொல்ற தத்துவம் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. இது ரியாலிட்டிய ஏத்துக்குது. பணம் இல்லாம சர்வைவ் பண்ணவே முடியாது. மெடிக்கல் எமர்ஜென்சி, எஜுகேஷன் இதுக்கெல்லாம் பணம் கண்டிப்பா வேணும். பணம் ஒரு டூல் இல்லையா? ஆமாம், பணம் ஒரு அருமையான டூல். ஆனா அது மாஸ்டர் கிடையாது. நீங்க பணத்தை சம்பாதிக்கலாம், ஆனா அந்த பணம் உங்கள சம்பாதிக்க விட்டுறக்கூடாது. ஆழமான பாயிண்ட். பணத்தை நீங்க இன்னைக்கு இழந்துட்டா 10 வருஷம் கழிச்சு கூட ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை ரெக்கவர் பண்ணிட முடியும். ஆனா கடந்த காலத்துல நீங்க தவறுவிட்ட உங்க வாழ்க்கை துணையோட பிறந்த நாளையும் இல்ல உங்க குழந்தையோட ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனையும் உலகின் எந்த பணக்காரனாலும் எந்த வங்கியிலையும் விலைக்கு வாங்க முடியாது. அப்சல்யூட்லி. நேரத்தோட தன்மை என்னன்னா அது இர்ரிவர்சிபிள். ஒரு முறை போனா திரும்பி வராது. அதனால தான் அன்பானவர்களுக்காக நீங்க ஒதுக்குற நேரம் நீங்க அவங்களுக்கு கொடுக்கற பணத்தை விட பல மடங்கு மதிப்பு மிக்கது. எக்ஸாக்ட்லி. இந்த ஹசில் கல்ச்சர்ல நாம பணத்தை டைமா கன்வெர்ட் பண்றது பத்தியே யோசிக்கிறதே இல்ல. நாம எப்போவும் டைமா பணமா மாத்துறதுலே குறியா இருக்கோம். எனக்கு இதுல இருந்து இன்னொரு விஷயம் தோணுது. என்ன தோணுது? நிறைய பேரு நான் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பெரிய ஃபாரின் ட்ரிப் கூட்டு போவாங்க. ஓ ஆமா, நிறைய பேர் அப்படி பண்றாங்க. ஆனா வருஷம் முழுக்க வீட்ல தினமும் உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் பேசுறத மிஸ் பண்ணிடுவாங்க. இது சரிதானா? அது ஒரு மிகச்சிறந்த பாயிண்ட். நீங்க ஒரு வார வெக்கேஷன் கூட்டிட்டு போறது அவங்களுக்கு சந்தோஷத்தை தரலாம். ஆனா நீங்க தினமும் அவங்களுக்காக ஒதுக்குற அந்த சின்ன சின்ன தருணங்கள் தான் அவங்க மனசுல செக்யூரிட்டியை உருவாக்குது. அந்த சின்ன சின்ன தருணங்கள். ஆமா, அத மைக்ரோ மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஆபீஸ்ல இருந்து டென்ஷனா வரும்போது கதவை திறக்கிற உங்க மனைவி கிட்டயோ கணவன் கிட்டயோ ஒரு சின்ன ஸ்மைல் பண்றது, சாப்பிடும்போது மொபைலை தள்ளி வச்சுட்டு இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு கேக்குறது. இதுக்கு எந்த பணமும் தேவையில்ல. கண்டிப்பா தேவையில்ல. இதெல்லாம் தான் அந்த வீட்டை ஒரு இல்லமா மாத்திர மேஜிக். ஒரு சின்ன அட்டென்ஷன், உங்க கவனம், அது மட்டும்தான் தேவை. ரொம்ப அழகா சொன்னீங்க. நாம இந்த ஆழமான அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை கொஞ்சம் தொகுத்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். தாராளமா. நாம உழைக்கிறது தப்பில்ல. நம்ம குடும்பத்துக்கு தேவையான வசதிகளை பண்ணி கொடுக்கறது நம்மளோட கடமை தான். ஆனா அந்த வசதிகளை தேடி ஓடுற ஓட்டத்துல நம்ம யாரை சந்தோஷமா வச்சுக்க ஓடுறோமோ அவங்களே மறந்துடக்கூடாது. கரெக்ட். ஏன்னா சைக்கலாஜிக்கலா நம்ம மூளை எப்பவுமே இன்ஸ்டன்ட் ரிவார்டுக்கு தான் ஆசைப்படும். அரைவல் ஃபேலசியில சிக்கிக்கிட்டு நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம், அடுத்த வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நம்மள நாமே ஏமாத்திட்டு இருக்கோம். ஆனா நிஜத்துல சுவர்கள் ஒரு வீட்டை பாதுகாக்குமே தவிர அதுக்கு உயிரை கொடுக்காது. உயிரை கொடுக்கறது நம்மளோட பிரசன்ஸ், நம்மளோட நேரம் மட்டும்தான். கண்டிப்பா. ஒவ்வொரு முறை நீங்க அந்த ஹெடானிக் ட்ரெட்மில்ல வேகமா ஓட நினைக்கும் போதும் கொஞ்ச நேரம் நின்னு உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். என்ன கேள்வி? நான் இப்ப எதை சம்பாதிக்கிறதுக்காக எதை இழந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் உங்களுக்கு வந்துட்டாலே உங்களால ஈஸியா ஒரு பேலன்ஸை கொண்டு வர முடியும். சூப்பர். இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கானது தான் இது. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வியை நாங்க விட்டுட்டு போறோம். நீங்க யோசிக்க வேண்டிய கேள்வி இது. நீங்க உங்க குடும்பத்தோட செக்யூரான ஒரு ஃபியூச்சருக்காக ஓடிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா நீங்க எதிர்காலத்துல தரப்போற அந்த பேங்க் பேலன்ஸை விட இன்னைக்கு இந்த நிமிஷத்துல உங்க குடும்பத்துக்கு தேவையானது உங்களோட பிரசன்ட், அதாவது உங்களோட நிகழ்காலம் மட்டும்தானோ? நீங்க உங்க கூட இருக்கிறது தானோ? இதை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நிஜமா யோசிக்க வேண்டிய விஷயம். பணத்தை நாளைக்கு சம்பாரிச்சுக்கலாம், ஆனா இன்னைக்கு உங்க கூட இருக்கிற இந்த நேரத்தை திரும்ப வாங்க முடியாது. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திப்போம். அது வரைக்கும் அந்த ட்ரெட்மில் ஓட்டத்தை கொஞ்சம் நிறுத்திட்டு உங்களுக்கு பிடிச்சவங்க கூட ஒரு 5 நிமிஷமாவது உட்கார்ந்து பேசுங்க. சிறப்பான நாளாக அமையட்டும்.